நெக்ஸ்ட் ஜென் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 4 கிரகச் சேர்க்கைகள் சூரியன், செவ்வாய், ராகு, புதன் இந்த கிரகச் சேர்க்கைகள் காலபுருஷனுக்கு 11ஆம் வீட்டில் நடக்கிற காலகட்டம். உலக அளவில் பல மாறுதல் நடக்குது. இந்த பூமியில் இருக்கிற நமக்கு என்ன மாற்றம் கொடுக்குது? சார் இது நல்லதா கெட்டதா? நிறைய நல்லது இருக்குது, நிறைய விஷயம் கவனமாக இருக்கணும். அப்போ இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்கிறவங்க ப்ளஸ்ஸாக மாறிடும். ப்ளஸ்ஸாக இருக்கிறவங்க நெகட்டிவாக மாறுற மாதிரிக்கே கவனிக்கணும். அப்போ நிறைய பேர்த்துக்கு ஒரு டேர்னிங் பாயிண்ட், ஒரு கர்வ், யூ டர்ன் போடுற லைஃபுங்க ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டம். இதில் உலக அளவில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்து நம்ம விஷயத்துக்கு வருவோம். உலக அளவில் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் அரசியல் மாற்றங்கள், நிலநடுக்கங்கள், ரயில் வெப்பம் சம்மந்தப்பட்ட ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். நமக்கு சார் வேலை இல்லாதவர்கள் வேலையில் மிகப்பெரிய மாற்றங்கள், மேலதிகாரிகள் கீழதிகாரிகள் இந்த பிரச்சனைகள் நமக்கு சுமூக இதாக அரசாங்கத்துக்கு எதிராகவோ சட்டத்திட்டத்துக்கு எதிராகவோ இருந்த பேச்சுகள் நமக்கு மக்களாகிய நமக்கு பெனிஃபிட் இருக்கும். இப்போ நகை விலை ஏறுது இறங்குது, அடிப்படை பொருளாதார விலை மாறுது இல்லையா? இந்த காலகட்டத்தில் நமக்கு நல்ல பெனிஃபிட். குறிப்பாக திருமணம் சம்மந்தப்பட்ட முடிவு எடுக்க வேண்டியது, சொத்து சம்மந்தப்பட்டது, வேலை இல்லாதவங்களுக்கு வேலை, வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட முயற்சி செய்வர்கள் அனுகூலமான கால சூழ்நிலை வந்தாச்சு. குழந்தை பிறப்புக்கு நிறைய பேர் குழந்தை பிறப்பு இருக்கா இல்லையா இதெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி காலங்கள் இது பர்ஃபெக்டான டைம் சார். அதாவது ஏஐ டெக்னாலஜி ஒரு ரெவல்யூஷன் நடக்கிற மாதிரி புதன் ராகு சேர்க்கும் ரெவல்யூஷன் நடக்கும். அப்போ நம்மளோட டாக்குமெண்ட் சம்மந்தப்பட்டது, நம்மளோட கணக்கு வழக்குகள் இது எல்லாமே மாற்றம் அடையுது. ஆடிட்டிங்கில் புது விஷயம் வரும்போது எப்படி இருக்கும் அது மாதிரி உலகில் ரீதியாக இருக்குது. நம்ம உறவுகளை சம்மந்தப்பட்டதான் ரொம்ப பார்க்கணும். சார் குலதெய்வம் எப்படி இருக்கும் அப்படின்னு குலதெய்வம் சம்மந்தப்பட்டது, மலை பிரதேசங்கள் இது மாதிரி ஒவ்வொரு ராசிக்கும் அமைப்பு இருக்கும்போது உங்கள் ராசிக்கு என்ன இருக்குது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். அப்போ பூர்வீக சொத்து இருக்கா, பூர்வீக சொத்து பிரச்சனையா இல்லையா இதெல்லாம் பார்க்கணும். நிறைய பேர்த்துக்கு தீராத கேள்விகள், திருமணம் இருக்கா இல்லையா சொல்லிடுங்க, இதையே நாங்கள் போராடிட்டு இருக்கோம். சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது வாங்கலாமா வேண்டாமா, கடனை அடைக்க வழி என்ன? கடன் தாங்க நிறைய பேர்த்துக்கு கடன் பிரச்சனை, கடனுக்காக வட்டி கட்டினவங்க இதை மீண்டு வர முடியுமா இல்லையா இது ஒரு குழப்பங்கள். குடும்பத்தில் நெருக்கடியாக இருந்தவர்களை சமாளிக்கும் இந்த காலகட்டம் வந்தாச்சு சார். இந்த டைம் தாங்க அவ்வளோ கோல்டன் டைம். இந்த பிஸ்னஸில் இருக்கிறவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு சார் பிஸ்னஸில் என்ன பண்ணலாம், வேறு சேஞ்ச் பண்ணலாமா, வேறு மாறுதல் பண்ணலாமா? இந்த கிரகச்சேர்க்கையில் கும்பத்தில் நடக்கும் பொழுது கும்பம்ங்கிறதுங்க கொட்டி கொடுக்குறதுங்க, நம்ம அள்ளிக்கிட்டு போகலாம். அது நல்ல விஷயத்தை அள்ளிக்கங்க சார். ஒரு சில விஷயம் நான் சொல்ல போகிறேன் சார், விளைவிக்கங்க, இது வேண்டாம் விட்டுருங்க. அது ஒவ்வொரு ராசிக்கு தகுந்த மாதிரி மாறும்பொழுது ஒவ்வொரு ராசிக்கு சொல்லும்போது இப்படி வரும். வேண்டாம்னு சொன்னால் ஏன்னா நீங்கள் கண்கூடாக பார்ப்பீங்க. இந்த காலகட்டத்தில் உலகில் ரீதியாக பல மாறுதல், செல்வ செழிப்பு, பிரச்சனைகள் எல்லாமே கலந்துருக்கும். ஒரு கலவையான மாதங்கள். என்னங்கடா நடக்குது உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி நிச்சயமாக பாருங்கள். இது உங்களுக்கு பயனுள்ள வீடியோங்கிறது மாற்று கருத்தே கிடையாது. உங்கள் ஒவ்வொரு நபருக்கும் இதில் வயசானவங்களுக்கெல்லாம் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னதான் இது என்ன இதுன்னு. அப்போ வெளிநாட்டு சம்மந்தப்பட்ட அரசியல் சம்மந்தப்பட்ட பொருளாதாரத்தில் அனைத்தும் பெனிஃபிட் அடைய இறுதியில் ஒரு பரிகாரமும் கொடுக்குறேன், பார்ப்போம். ரைட், முதல்ல புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கேள்விகள் சந்தேகம்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். கடகராசி அன்பர்களுக்கு இந்த 8ஆம் இடத்தில் நிற்கின்ற 4 கிரக சேர்க்கைகள் கிடைக்கும் யோக பலன்கள் என்ன சார்? 8ஆம் இடத்தில் நிற்கிறது நல்லதா கெட்டதா? நல்ல விஷயம் இருக்குங்க, அதையும் பார்ப்போம். சார் மீண்டு வர 8ஆம் இடம் தேவைங்க. 8 வீழ்ந்தவனை எழுந்திரிச்சு வர்றதுக்கு 8 தாங்க தேவை. சூட்சம விஷயத்தை பார்ப்போம். முதல்ல கடகராசி அப்படின்னு வச்சுங்களேன், பாசம் மிக்கவர்கள், நேசம் மிக்கவர்கள், நேர்மை அதிகம். இந்த ராசி தாய்ப்பாசமும் இருக்கும், அறிவும் இருக்கும். இந்த ராசி தான் கொஞ்சம் யூனிக்கான கேரக்டர். அன்பும் இருக்கும், பாசமும் இருக்கும், அதே நேரத்தில் அறிவும் உண்டு. இவங்க உணவு சம்மந்தப்பட்டதில் இவங்களுக்கு ஒரு யூனிக்கான கேரக்டர் இருக்கும். ஒரு சில ஹோட்டலோ ஒரு சில விஷயமாக சாப்பிட்டுட்டாங்கன்னா அதை தேடி பார்ப்பாங்க. இவங்களே சமைச்சாங்கன்னு வைங்க, அற்புதமாக இருக்கும். இந்த ராசிக்கு இன்டெலிஜென்ட் ஜாஸ்தி. ஒரு சில விஷயங்கள் தெரிந்தே வேணால் விட்டு கொடுப்பாங்க, சரி விடுங்க போகுதுங்க அப்படின்னு. ஆனால் விட்டு கொடுத்து கெட்டு போக மாட்டோன்னு புரிஞ்சுக்கிட்ட ராசி இந்த ராசிங்க. சொந்த பந்தங்கள், நட்பு ரீதியாக பல விஷயங்கள் இருக்கும். அறிவு சம்மந்தப்பட்ட அவ்வளோ இன்டெலிஜென்ட், ஞானம். ராசி கோபத்தை குறைத்த கடகம் ஜெயித்து கொண்டே இருக்கின்றன. 8ஆம் இடத்துல இருக்கிற விஷயத்தை பார்ப்போம். முதல் நல்ல விஷயம் சார், வேலை ரீதியாக அற்புதமாக இருக்குது. வேலையில் புது மாறுதல் உண்டு. வேலை இல்லாதவர்கள் வேலை கிடைக்கும். வெளிநாட்டு சம்மந்தப்பட்டது, வெளி மாநிலம் சம்மந்தப்பட்ட யோக பலன்கள் அற்புதம். நிறைய பேர் வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணுறேன்னு இருக்கேன், அதிர்ஷ்டம் கிடைக்குமா, எங்கே கிடைக்குன்னு தெரியல, ஒரே ட்ரை பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு யோக பலன். அப்போ ஒரு வெளிநாட்டில் இருக்கிறவங்க உள்ளே வரலாமா, இதுவும் ஒரு சில கேள்வியாக இருக்கு இல்லையா? ஆமாம் சார், வெளிநாட்டில் இருக்கிறவங்க உள்ளே வரலான்னு தோணுது. அப்போ நிறைய பேர் இடம் மாதிரி ஜெயித்தவங்களை அந்த கடகராசிங்க. அப்போ பூர்வீகத்தை விட்டு வெளியே நிறைய பேருக்கு வந்து பூர்வீகம் தெரியல, அங்கே இருக்குங்கிறாங்க, குலதெய்வம் தெரியலங்கிறாங்க. அந்த மிஸ்கம்யூனிகேஷன் நடந்தது இந்த ராசிக்கு தான். ஆமாங்க, அது தாய்மாமன் இல்லை இருந்தாலும் பயன் இல்லை, மாமா இல்லை அது இல்லைன்னு இந்த ராசி அமைப்பு தாங்க. இப்போ விஷயத்துக்கு வருவோம்.
சார் வேலை ரீதியாக பார்த்தாச்சு. இப்போ குலதெய்வம் சம்மந்தப்பட்டது தெரிஞ்சவங்களுக்கு சார் குலதெய்வ கோயிலில் ஒரு ஃபங்க்ஷனோ ஒரு வேண்டுதலோ இல்லை உங்கள் இஷ்ட தெய்வ கோயிலில் ஒரு வேண்டுதலோ வச்சுருப்பீங்க. அதை நிறைவேற்றும் காலகட்டம். நிறைய பேர் மலை கோயிலோ மொட்டை அடிக்க வேண்டியதோ இருந்தால் பார்த்துக்கங்க. இப்போ தான் இந்த ராசிக்கு இடம் வாங்கணும், வீடு வாங்கணும், சுப விரயம் பண்ணணும்னு விதி. சுப விரயம் என்ன? ஒன்று இடம் வாங்கி வைக்கணும், இல்லை நகையாக வாங்கி வைக்கணும், இல்லை வண்டி வாகனம் வாங்கி வைக்கணும், இல்லை ரொம்ப நாளாக செய்ய வேண்டிய சர்ஜரி எதாவது இருந்தால் செஞ்சு நிறைவேற்றுது. கடனை அடைக்கிறதே சுப விரயம் தானே சார். நமக்கு வர்ணின்ற பணத்தை அடைச்சி இந்த மாதிரி ரிலீஸ் ஆகிக்கங்க. ஒரு சிலர் வீடு இடம் வாங்கினா சார் எந்த வாசல் எந்த பக்கம் வச்சா நல்லாயிருக்கும், அது அவங்க இண்டிவிஜுவல் ஹாரோஸ்கோப் தகுந்து மாறும். இப்போ கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியுமானால் நிச்சயமாக எடுத்து வாய்ப்பு உண்டு. இந்த 8ஆம் இடத்துல இருக்கிறனால சார் இன்சூரன்ஸு ஃபிக்ஸ்ட் டெபாசிட் யோகம் வருது. வண்டி வாகனத்தில் கவனமாக ஓட்ட வேண்டிய ராசி தான். ஹீட்டு சம்மந்தப்பட்டதை பார்த்துக்கணும். இந்த நேரத்தில் கவர்மெண்ட் வண்டி வாங்கி பார்க்கிங் பண்ணுறது கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற எதுக்கு முன்னாடி நிற்காதீங்க. இது ரொம்ப கண்டிப்பாக நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இந்த கவர்மெண்ட் ஸ்டாஃபாக இருக்கிறவங்க ரொம்ப அரசியலில் இருக்கிறவங்க கவர்மெண்ட் ஸ்டாஃபில் இருக்கிறவங்க தான் பயந்துக்கணும். என்னங்க எங்களுக்கு இப்படி சொல்லுங்கள் சார், இந்த நேரத்தில் ஏதோ திடீர்னா உங்களுக்கு ஒரு சின்ன அவமானமோ ஒரு பிரச்சனையும் ஏற்பட வாய்ப்பு உண்டு. கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ஒபே பண்ணிட்டு போக வேண்டிய நேரம் இந்த நேரத்தில். ஏன்னா மற்ற ராசிகளுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா எதிர்த்து கேளுங்கம்போ உங்களுக்கு சார், ஏன்னா 8ஆம் இடத்துல இருக்கிறது உங்களுக்கு ஒரு கெடுதலை செஞ்சுட்டு போயிடும். இன்றைக்கி சக்ஸஸ் ஆகிற மாதிரி இருக்குது சார். இப்போ ரொம்ப நாளாக கோர்ட்டு வழக்குகள் வம்பு வழக்குகள் தான் தள்ளி போட்டணும், வாங்கிட்டு தள்ளி போட்டணும். பூர்வீக ரீதியான சொத்துக்கள் சம்மந்தப்பட்டது கொஞ்சம் காலம் தாழ்த்துவதே சிறந்த பரிகாரம். வாங்க சார் எப்போ தான் சார் பண்ணுறதுன்னு சரி பார்ப்போம். சார் திருமணம் சம்மந்தப்பட்டு பார்ப்போம். சார் திருமணம் சம்மந்தப்பட்ட 8ஆம் இடம் வலுத்திருக்கலாம். நிறைய பேர் மாங்கலி சம்மந்தப்பட்ட தோஷம் இருக்கிறவங்க பரிகாரம் செய்ய நிவர்த்தி ஆகுங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க மாங்கலி தோஷம்ங்கிறாங்க. நிறைய தோஷங்கள் திருமண தடை இருக்கிறவங்களுக்கு பரிகாரம் செய்து திருமணம் நடக்க வாய்ப்பு உண்டு. 2வது திருமணம் நடக்குமான்னு எதிர்பார்த்துன்னு திருமண வாய்ப்பு உண்டு. அப்போ திருமண காலகட்டத்தில் பிரச்சனை இருக்கிறதுக்கு தீர்வாகவும் திருமணத்துக்கு 2வது மேரேஜ் ஓகே. மேரேஜ் எப்படி சார்? மேரேஜ் வெயிட் பண்ணுங்கள், இன்னும் கொஞ்ச நாள் ஆகட்டும். என்னங்க எவ்வளோங்க வெயிட் பண்ணுறது சார்? உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல குரு பார்க்கல, 7ஆம் அதிபதிக்கும் குரு இல்லை, உங்கள் சந்திரன் உங்களுக்கும் இல்லை. மற்ற பிரச்சனை உள்ளவங்களுக்கு தீர்வாக இருக்குங்க, உங்களுக்கு வெயிட் பண்ணணும். இதை புரிஞ்சுக்காம ஏன்னா இருந்தால் இருக்குன்னு சொல்ல போகிறோம், கவனமாக இருக்கும். ஆனால் பிஸ்னஸ்க்கு உங்கள் ராசி பிஸ்னஸ் கோல்டன் டைம் சார். பிஸ்னஸில் பிரச்சனைகள்லாம் தீர்வுக்கு ஏற்படுகிற காலகட்டம். 8, 10 தொடர்பு வந்துட்டாலும் சார். இப்போ வெளியூரில் வாங்கி உள்ளூரில் வைக்கிறது, உள்ளூர்லேருந்து வெளியூர் வைக்கிறது, அதில் இருக்கிற பிரச்சனைக்கு தீர்வு காண்றது, ஆடிட்டிங் அக்கௌண்ட் சம்மந்தப்பட்டது. அப்போ பிஸ்னஸ் நடக்குமா இல்லையாங்கிற அந்த பிரச்சனைக்கு தீர்வு ஏற்படுகிற காலகட்டங்கள். கூட்டா தனித்தாங்கிறது மாதிரி ஏற்படும். இதே பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ரொம்ப முக்கியம். இதாவது இதே நேரத்தில் உங்கள் ராசிக்கு 5ஆம் அதிபதி 8ல் இருக்குது. 5, 8 சம்மந்தம். குழந்தை பிறப்புக்கு தத்து கொடுத்து எடுக்கிற யோகங்கள் வந்திருக்கு. தத்து கொடுக்கலாமா, தத்து எடுக்கலாமா, குழந்தை இல்லாத குழந்தைக்கு முயற்சி. குறிப்பாக பெட் அனிமல்ஸ், வீட்டில் ஒரு பெட் அனிமல்ஸ் வாங்குகிறேன். புது தகவல் தொடர்பு சாதனங்கள் வருகிற காலகட்டமாக இருக்குது. ஸோ அந்த நேரத்தில் தான் தகவல் தொடர்பு சாதனங்கள் வாங்கி பார்க்கணும். நிறைய பேருக்கு அப்டமன் பிரச்சனை, இந்த ஃபைல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் மாதிரி, வயிறு சம்மந்தப்பட்ட ட்ரீட்மெண்ட் பாருங்கள் சரியாயிரும். கண் சம்மந்தப்பட்டது, எலும்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு நல்ல காலம் பிறக்கிறது ஒன்று இதாகும். இந்த நேரத்தில் மருத்துவரை மாற்றியோ மருத்துவ முறை மாற்றியோ வெற்றி பெறுகிற காலகட்டம் வந்தாச்சு சார். கோல்டன் டைம். இந்த நேரத்தை பயன்படுத்தினா ஜெயிச்சு வந்துடுவீங்க, தவற விட வேண்டாம்.